புத்தகங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. எனக்கு புத்தகம் வாசிக்கிறது அப்படிங்கிறது சுவாசிக்கிற மாதிரி. நீண்ட நாட்களாக நான் தொடர்ந்து புத்தகங்களை படிச்சுக்கிட்டு இருக்கேன். பல்வேறு மொழிகள்ல இருந்து தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்ட நாவல்களை நான் வாசிச்சிருக்கேன். உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, மலையாளத்துல சர்க்கலா சிலைகள், தமிழ்ல நினைவு சிலைகள், கொங்கனி நாவல் கார்மலின், குலாத்தி தந்தையற்றவன், ரஷ்ய நாவல் வீரம் விளைந்தது, பிரெஞ்சு நாவல் பாப்பிலோன், தமிழ்ல பட்டாம்பூச்சி. இப்படி பல்வேறு மொழிகள்ல இருந்து தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்ட நாவல்கள். அது மட்டும் இல்லாம இந்திய மொழிகளிலேயே வெளிவந்து சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நாவல்கள் தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஸோ அது மாதிரியான நாவல்களையும் நிறைய நான் படிச்சிருக்கேன். தமிழ் எழுத்தாளர்கள் அப்படின்னா ஜெயகாந்தனுடைய சிறுகதைகளை முழுமையாக படிச்சிருக்கேன். அவர் கல்கி அவருடைய சிறுகதைகள் மற்றும் நாவல்களை முழுமையாக படிச்சிருக்கேன். அகிலனுடைய சித்திரப்பாவை, கரிசல் காட்டு எழுத்தாளர் கி ராஜநாராயணனுடைய நாவல்கள், சிறுகதைகள், அவருடைய கரிசல் காட்டு கடிதாசி, இதெல்லாம் கூட நான் படிச்சிருக்கேன். சுஜாதாவுடைய கட்டுரைகள் மற்றும் நாவல்களை படிச்சிருக்கேன். ஸோ நான் தொடர்ந்து வாசிக்கிறது அப்படிங்கிறது என்னால் ஒரு தவிர்க்க முடியாத பழக்கமாக இருக்கு. நான் குறைஞ்சது வரைக்கும் ஒரு 1000 புத்தகங்களையாவது படிச்சிருப்பேன். இன்னமும் புத்தகங்களை தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ புத்தகங்களை பற்றி, புத்தகங்களை விரும்புகிறவங்களோட மனம் விட்டு பேசணும் அப்படிங்கிறது என்னுடைய நீண்ட நாள் ஆசை. ஸோ நீங்களும் புத்தகங்களை விரும்புகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோக்களில் நாம் வித்தியாசமான பல புத்தகங்களை பற்றி தொடர்ந்து பேசலாம். புத்தகங்களை வாசிப்போம், புத்தகங்களை பரிசளிப்போம்.